10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7ல் 3 வினா எண் 2 பார்க்கலாம். வினா பாருங்க. நாதன் என்ற பொறியியல் கல்லூரி மாணவர் ஓர் உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரம் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்கலாம். இது படம். இதுல இந்த மொத்த படத்தினுடைய நீளம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த நீளமும் 12 சென்டிமீட்டர், விட்டம் 3 சென்டிமீட்டர். இது விட்டம், இது 3 சென்டிமீட்டர். நமக்கு விட்டம் வேண்டாம், ஆரம் தான் வேணும் இல்லையா? அதனால நாம இங்க ஆரம் எழுதிக்கலாம். இந்த கூம்பு, இந்த உருளை ரெண்டுக்குமே ஒரே ஆரம் தான், 3/2 சென்டிமீட்டர். இந்த மாதிரியினுடைய மொத்த உயரம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இங்க எழுதிக்கலாம். அடுத்து ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர். பாருங்க, இது 2 சென்டிமீட்டர், இதுவும் 2 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த உருளையின் உயரம் வேணும்னா இந்த மொத்த உயரம் 12 சென்டிமீட்டர்ல இருந்து இந்த ரெண்டையும் 2 பிளஸ் 2 4 சென்டிமீட்டரை கழிக்கிறோம். கழிக்கும் போது நமக்கு 8 சென்டிமீட்டர் கிடைக்குது. கேள்வி, இந்த மாதிரியின் கன அளவு. மாதிரியின் கன அளவு வேணும்னா என்ன செய்யணும்? மாதிரியின் கன அளவு சமம் 2 கூம்பின் கன அளவு பிளஸ் உருளையின் கன அளவு. 2 கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 π r ஸ்கொயர் h. நாம் அதை h1ன்னு எடுத்துக்குவோம். கூம்பின் உயரத்தை h1ன்னு எடுத்துக்குவோம். உருளையின் உயரத்தை h2ன்னு நாம் எடுத்துக்குவோம். பிளஸ் உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு எப்படி கிடைக்கும்? அடிப்பக்கம் πr ஸ்கொயரை ஹெச்சோட இன்டு பண்ணா கிடைக்கும். நமக்கு உருளையோட ஹெச்ங்கிறது h2. அதை இங்க போட்டுக்குவோம். பொதுவா இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். π r ஸ்கொயர் பொதுவா இருக்கு. அப்படின்னா உள்ள 2/3 h1 பிளஸ் இங்க πr ஸ்கொயர் வெளியே போயாச்சுன்னா h2. சிம்பிளிஃபை பண்ணுவோம். πக்கு 22/7, r ஸ்கொயர்ங்கிறது 3/2 2 தடவை இன்டு 2/3 h1. 2/3 into h1. h1ங்கிறது கூம்பின் உயரம். கூம்பின் உயரம் 2 பிளஸ் h2. h2ங்கிறது உருளையின் உயரம், அது 8. க்ளோஸ் பண்ணிக்குவோம். சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஒரு 2 இங்க அடிச்சுக்குங்க. இது 11. அப்படின்னா மேல 11, இந்த 3 பெருக்குனீங்கன்னா 9 பை இங்க ஒரு 7, இங்க ஒரு 2 இருக்கு. 7 பெருக்கல் 2 இன்ட்டு இந்த 2 பெருக்குனீங்கன்னா 4, 3 8 பெருக்குனீங்கன்னா 24. 24 பிளஸ் 4 28/3. சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஒரு 3 3, இங்க 3 9, ஒரு 7 7, 4 7 28, ஒரு 2 2 4, 11 3 33, 33 என்று 2 66 கன சென்டிமீட்டர் இந்த மாதிரியின் கன அளவா நமக்கு கிடைச்சிருக்கு.